செப்டம்பர் 29. விசுவாசத்தினால் தேவனை தரிசிப்பாயாக. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார். அப்போஸ்தலர் 2:25. மோசேயை குறித்த விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான் என்று நாம் வாசிக்கிறோம். நாம் விசுவாசத்தினால் கர்த்தரை தரிசிக்கிறவர்களாயிருந்தால் அவருக்குள் சகல கிருபையையும் நாம் கண்டடைவதால் அவரோடே கூட பாடுபட நம்மால் கூடும். அதரிசனமான தேவனை தரிசித்திருக்கும் ஒரு மனுஷன் எந்த ராஜாவுக்கும் பயப்பட தேவையில்லை. ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் தேவாதி தேவனுமாகிய கர்த்தரே தன்னை அழைத்து தன்னிடம் ஒரு தூதினை கொடுத்து அனுப்பியிருக்கிறார் என்பதை மோசே நன்கு அறிந்திருந்தான். எனவே கண்களுக்கு புலப்படக்கூடிய எந்த ராஜாவினாலும் அவனுடைய தூதுவர்களாலும் அவனை தொட முடியவில்லை. ராஜா அரமனையில் உருவின ஈட்டியுடன் அதன் வாயிலை காக்கும் போர் சேவகரும் ராஜாவின் இருபுறமும் உருவின பட்டயத்தோடு நிற்கும் மெய்க்காவலரும் இருந்திருக்கக்கூடும். எனினும் அவன் யாதொரு பயமுமின்றி ராஜ அரமனைக்குள் பிரவேசித்தான். எலியாவும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்ற வார்த்தைகளுடன் ஆகாப் ராஜாவை சந்தித்த போது இதே தைரியத்தையே வெளிப்படுத்தினான். அருமையான தெய்வ பிள்ளையே, அதரிசனமான தேவனை பற்றி உனக்கு தெளிவான தரிசனம் இல்லாவிடில் நீ சந்திக்கும் பிரச்சனைகளும் சோதனைகளும் மிக எளிதில் உன்னை அசைத்துவிடும். நீ வெகு சீக்கிரத்தில் மனமுறிவடைந்து நம்பிக்கை இழந்து போவாய். அதரிசனமான தேவன் அனுதினமும் தரிசிப்பதற்கு நம் ஜீவியத்தில் உள்ள கண்களுக்கு புலப்படாத ஒவ்வொரு சிறிய பாவத்தையும் நாம் பெரிய பாவமாக எண்ணி அவற்றுடன் செயல்பட வேண்டும். மேலும் கண்களுக்கு புலப்படக்கூடிய சிற்றின்பங்களை புறம்பே தள்ளாவிடில் அதரிசனமானதும் நித்தியமாய் நிலைத்திருப்பதுமான பேரின்பத்தை நம்மால் அனுபவித்து மகிழ முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.